முன்னாடியெல்லாம் வந்து மே மந்த் நான் வந்து எப்போவுமே பேசுகிறப்போ இந்த மாதிரி முன்னாடியெல்லாம் ஏப்ரல் மே ஒரு லீவ் கிடைக்குதுன்னா என்ன பண்ணுவோம், ஜாலியாக இருக்கும், லீவ் வெக்கேஷன் சொல்லலாம். ஆனால் இப்போ வந்து ஏப்ரல் மே வந்து எப்படி இருக்குன்னா ஜஸ்ட் ஒரு சர்வேபிள். இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல போய் சேஃபாக இருந்துட்டோமா, ஒரு ட்ராவல் பண்ணுறோனால எப்பாடா ட்ராவல் முடிஞ்சிச்சு ஒரு இடத்துல போய் செட் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்மளோட ஜாகிரபிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் மாற மாற இருக்கிற தன்மை மாற மாற இப்போ நம்ம ஒரு எக்ஸ்ட்ரீம் நிலைமையில தான் இருந்துட்டு இருக்கோம். ஃபிஷர்மேன் கிட்ட பேசியிருந்தோம், ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் கூட பேசினோம், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் கூட இப்போ தான் பேச ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பல கிக் ஒர்க்கர்ஸ் கிட்ட பேசினோம், பல செக்டார்ஸ் கிட்ட பேசினோம். ஸோ அதில் உள்ள சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். ஸோ அனாலிசிஸ் எதுவும் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ அதில் முக்கியமான ஒன்று ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ். ஸோ ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறப்போ ஒரு காமன் பெர்ஸ்பெக்டிவ், அவங்க எப்போவுமே வெளியில் ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் அண்டர் த சன் இருக்கிற ஒரு இது இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி அது வந்து அவங்கள ஒரு டைரக்ஷன் ஹீட், நாம் சூடு, உங்களோட ஹெல்த் அப்படின்னு மட்டும் இல்லை. எஸ், டெஃபினட்டாக ஹெல்த் வந்து அதிகமாக அஃபெக்ட் ஆகுது. நிறைய ஃபேக்டர்ஸ், அவங்களோட எமோஷ்னல் வெல்பீயிங் ரொம்ப அஃபெக்ட் ஆகுது, அவங்களோட எக்கனாமி ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. ஸோ எக்கனாமி இன் த சென்ஸ் அவங்களுக்கு வர கஸ்டமர்ஸும் கம்மியாகிறாங்க. இப்போ அவங்க ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்போ அது சீக்கிரமாக பெரிஷ் ஆகுது. ஸோ பழங்களாக இருக்கட்டும், இல்லை ஈவன் இளநீ வச்சுருக்கவங்க, நம்ம சூடு தணிக்கிறதுக்காக போகிறோம், அவங்களுக்கு கூட அவங்களோட எக்கனாமி வந்து லாஸ் ஆகிறதுக்கு ஒரு பெரிய காரணமாக இந்த ஹீட் அமைச்சிட்டு இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருந்துச்சு. ஸோ எக்கனாமி இன் த சென்ஸ் அவங்களுக்கு இன்கம் வரது மட்டும் இல்லை, அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேர்டன் ஆகுது. ஸோ எக்ஸ்ட்ரா பேர்டன் நம்ம சொல்கிறப்போ சூடு டயத்தில் இப்போ நம்மளே வெளில போனோன்னா ஒரு பாட்டில் 2 பாட்டில் தண்ணி வாங்க வேண்டியதாகுது. ஸோ அவங்க வெயிலில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்போ அதிகமான எக்கனாமி பேர்டன். ஃபுட்டு வந்து எடுத்துகிட்டு வராங்கன்னா ஃபுட்டு வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடுது. ஸோ தே ஆர் ஃபோர்ஸ் டு பை ஃப்ரம் த ஷாப்ஸ். ஸோ அவங்க கையிலேருந்து காசு திருப்பியும் வந்து போகுது. அண்ட் ஹெல்த், அகெயின் ஹெல்த் நம்ம பேசணுன்னா ஹெல்த்தோட இது ஒரு சைலண்ட் கிரைசிஸ் தான். ஹெல்த்துமே இந்த மே ஜூன் ஜூலை இந்த மாதிரி மந்த்ஸில் வந்து அதிகமாகிட்டு இருக்கு. ஏன் மே ஜூன் ஜூலை மந்த்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன்னா, ஏப்ரல் மந்த் வந்து தட்ஸ் when it ஸ்டார்ட், ஒரு மார்ச் ஏப்ரல் ஸ்டார்ட், தே ஆர் ஏபிள் டு கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மே ஜூன் ஜூலை எல்லாம் வரப்போ அதுக்கு மேலே அந்த பாடியால் தாங்க முடியுது. அப்போ தான் அதோட இம்பேக்ட், அந்த ஸ்ட்ரெஸ் பேர்டன் எல்லாம் வெளியில் காமிக்க தொடங்குது. ஸோ நாங்கள் ஸ்டடீஸ் பண்ணுறப்போ அதுவுமே ரொம்ப எவிடெண்ட்டாக இருக்கும். மே ஜூன் ஜூலை மாதங்களில் தான் அவங்களுக்கான அந்த ஹெல்த் ரிலேட்டடான எக்ஸ்பென்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது நாங்கள் ஃபைண்ட் பண்ணோம். சரி, ஓகே, நான் இந்த ஒன்று மட்டும் இப்போ ப்ரெசென்ட் பண்ணுறேன். இது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நாங்கள் ஒரு குட்டி சர்வே பண்ணோம். தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணோம், 1000 கிட்ட பண்ணோம். பட் இன்னும் கான்சன்ட்ரேட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சென்னையோட டேட்டா மட்டும் இப்போ எடுத்திருக்கோம். இதில் வந்து அரௌண்ட் 500 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பேச்சுலர்ஸ் மாஸ்டர்ஸ் எல்லாமே மிக்ஸ்டாக இருந்தாங்க. வாலண்டியரியாக தான் சர்வே பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் எடுத்த உடனே உங்ககிட்ட ஹீட் உங்களுக்கு ஹீட் அஃபெக்ட் ஆகுதா அப்படின்னு கேட்டால் அவங்க நோ, ஹீட் எங்களுக்கு அஃபெக்ட் ஆகலை. பிகாஸ் தே ஆர் நாட் ஏபிள் டு see it. இல்லை, ஃப்ளட்னா பார்க்க முடியும், ஆனால் ஹீட் தே கான்ட் see. ஸோ அந்த ரிப்ளை ரொம்ப இருந்துச்சு. அப்புறம் ஓவர் த டைம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு கொஷின் ஃபர்ஸ்ட் கொஷினாக இருந்தும் உங்களுக்கு வந்து ஹீட் டயத்தில் வந்து தலைவலி இல்லை ஏதாவது டயர்டா ரொம்ப ஸ்வெட்டியா இந்த மாதிரியெல்லாம் இருக்கான்னு கேட்டால் எஸ். சரி, அது எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா 5% 10% கிடையாது, 80% மேலே ஆமாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்களுக்கு கன்யூஸான தலைவலி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறப்போ காலேஜ் பசங்களுக்கு அதை நம்ம எப்படி பார்க்கலான்னா, காலேஜுக்காக எதுக்க போகிறாங்க, அவங்க படிக்க போகிறாங்க கரெக்டாக, அவங்களோட அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸும் அவங்களோட ப்ரொடக்டிவிட்டியுமே கம்மியாகுது. ஸோ இது வந்து அவங்கக்கிட்ட நாங்கள் கேட்டோம், இது டிஸ்ரப்டர் ஸ்டடி அப்படின்னு சொல்கிறப்போ இது டைரெக்டாக உங்களுக்கு படிப்பு பாதிக்கப்படுதா அப்படின்னு கேட்க முடியாது. அதை வந்து அவங்கக்கிட்ட நாங்கள் கேட்குறப்போ சரி உங்களால் ப்ராப்பராக இது டிஃப்ரெண்ட் கொஷின் இருந்துச்சு, நான் அதை கான்சன்ட்ரேட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு எக்ஸாம் டைம் கான்சன்ட்ரேஷன் இப்போ நவம்பர் ஒரு வின்டர் மந்த்லேருந்தும் சம்மர் மந்த்துக்கும் உங்களுக்கு எக்ஸாம் டைம் கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் அப்போ வந்து பசங்க தே ஓப்பன் அப். எங்களுக்கு வந்து இந்த மாதிரி டயத்தில் வந்து ஹெட்ஏக்ஸ் இருக்கும், கன்யூஸாக ஸ்வெட் ஆகிட்டு இருக்குமா, எங்களால் சுத்தமாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. கான்சன்ட்ரேஷன் சொல்கிறப்போ அடுத்த வேர்டு வருதா உங்களுக்கு,
கன்யூஸாக ஸ்வெட் ஆகிட்டு இருக்குமோ எங்களுக்கு இரிட்டேஷன் இன்க்ரீஸ் ஆகுது, எங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ அங்கே ரிலேட் ஆகுது. ஹீட் வந்து என்னது பண்ணுது, இரிட்டேஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன், அவங்களோட மென்டல் வெல்பீங்கை அஃபெக்ட் பண்ணுது. அடுத்து அவங்களோட எமோஷனல் வெல்பீங் அஃபெக்ட் பண்ணுது, அவங்கள அப்செட் பண்ணுது, ஃப்ரஸ்ட்ரேஷன் அவங்கள அப்செட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த கேள்விகள் வரப்போ ஓகே ஹீட் எங்களுக்கு பிரச்சனையே இல்லைன்னு நினச்சோம், ஆனால் வந்து எங்களை இவ்வளவு பாதிக்குது அப்படின்னு சொல்கிற அடுத்த அந்த ஸ்டேஜுக்கு அந்த பசங்க அந்த ஸ்டடி மூலமாக வராங்க. அடுத்து வந்து எஸ் மெடிக்கல் அட்டென்ஷன் அப்படின்னு கேட்குறப்ப ஃபஸ்ட்டு ஹீட்னால அஃபெக்ட் ஆகலை அப்படின்னு சொல்கிற பசங்க ஓவர் த டைம் கிட்டத்தட்ட ஒரு 1/4 ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அஃபெக்ட் ஆகுது இந்த சென்ஸ் இந்த ஸ்வெட்டிங், ஹெட்டேக் அதை தாண்டி எனக்கு ஹீட் ரேஷ் வருது, எனக்கு ஹீட் டீஹைட்ரேஷன் ஆகுது, இந்த மாதிரி ஹீட்னால டைரக்டான நோய்கள் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்க மூவ் ஆகிறாங்க. அடுத்தது அடுத்து பேசணும்னா ஸ்லீப் பேட்டர்ன்ஸ் பற்றி கேட்டோம். ஸ்லீப் பேட்டர்ன் வந்து ஸ்லீப் எஃபெக்ட் ஆகுதா அப்படின்னு கேட்காம நாங்கள் எங்களோட கேள்விகள் என்ன மாதிரி இருந்துச்சுன்னா, உங்களோட வீட்டில் வந்து ப்ராப்பரான வெண்டிலேஷன் இருக்கா, உங்களுக்கு வந்து ப்ராப்பரான கூலிங் ஃபெசிலிட்டிஸ், ஏசி, ஃபேன் இது போன்ற கூலிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்லீப் கேட்டால் தே ஆர் ஈஸி டு சே. எங்களுக்கு வந்து அப்பப்போ முழிப்பு வரும், படுத்த உடனே தூங்க முடியாது, அதாவது எங்களுக்கு இங்கே இருக்கிறத விட இன்னொரு இடம் ஊர் பக்கத்தில் நாங்கள் இருந்தப்போ மேபி காலேஜ் பசங்க அந்த ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் அதெல்லாம் மெயின் பண்ணி சொல்லுவாங்க. நாங்கள் ஊர் பக்கத்தில் இருந்தப்போ கூட எங்களால் கம்ஃபர்டபுளாக இருக்க முடிஞ்சிச்சு. அந்த மாதிரி அடுத்து அந்த இது ரைஸ் ஆகுது. ஸோ எஸ் ஹீட் வந்து அவங்களோட ஸ்லீப் பேட்டர்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது இந்த ஸ்டடி மூலமாக நாங்கள் எஸ் அது ஆல்ரெடி IPCC AR6 வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. பட் எஸ் நம்ம பசங்களுக்கு நம்ம ஸ்டேட்டில் அது வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறது இந்த ஸ்டடி மூலமாக நாங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடிஞ்சிச்சு. அடுத்து விமன் ஸ்பெசிஃபிக்காக எஸ் விமன் ஆல்வேஸ் ஹாவ் எக்ஸ்ட்ரா பர்டன். ஸோ அதை வந்து இந்த மென்ஸ்ட்ரல் ஹெல்த் ரிலேட்டடாக விஷயங்கள் பேசுகிறப்போ அவங்கக்கிட்ட அதை பேச முடிஞ்சிச்சு. இது வந்து நாட் ஜஸ்ட் ஒரு விமன் ஹெல்த் இஷ்யூவை தாண்டி இது இன்னொரு பிக்கர் ப்ராப்ளமாக வந்து டிஸ்பிளே பண்ண ஹெல்ப் பண்ணுச்சு. அது என்னன்னா ப்ராப்பரான சானிடேஷன் ஃபெசிலிட்டி இல்லாமல் இருக்கிறது. நாட் ஜஸ்ட் இது வந்து நாங்கள் பஸ் டிரைவர்ஸ் அண்ட் பேசஞ்சர்ஸ் அண்ட் இந்த மாதிரி ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் கிட்ட பேசுகிறப்போ அது வந்து ரொம்ப எவிடென்டான ஒரு விஷயம். சானிடேஷன் ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இல்லாமல் இருந்தது தெரிஞ்சிச்சு. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ரொம்ப சிம்பிளாக காலேஜுக்கு உள்ள அந்த ஸ்ட்ரக்சர் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு மட்டும் தான் பார்ப்போம். பட் அவங்களுக்கு காலேஜை தாண்டி வெளியிலேயும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராப்பராக இருந்தால் தான் அவங்களுக்கு அது சப்போர்ட் அவங்களுக்கு அது வந்து ப்ராப்பராக இருக்கும் அப்படிங்கிறது இந்த ஸ்டடி மூலமாக எங்களால் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடிஞ்சிச்சு. எஸ் அடுத்து வந்து நிறைய கொரிலேஷன்ஸ் எங்களால் பண்ண முடிஞ்சிச்சு. விச் இஸ் இப்போ அகடமிக் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறப்போ இது இந்த அகடமிக் லாஸ் எங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் டைவர்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிற பசங்க யாராக இருந்தாங்கன்னா தே ஹாவ் லெஸ் ஸ்லீப், கம்மியான ஸ்லீப், அந்த ஆடிக்குவேட் ஸ்லீப் கிடைக்காத அந்த ஸ்லீப் டிஸ்டர்ப்ட் ஆகிற பசங்களுக்கு கம்மியாக இருந்துச்சு, ரிலேட் பண்ண முடிஞ்சிச்சு. அண்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் பண்ணுற பசங்களுக்கு, ஏன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் பண்ணுற பசங்க இன்னொன்று முக்கியமாக வந்து மோர் தேன் 3 hours ஹீட் எக்ஸ்போஷர் இருக்கிற பசங்களுக்கு இந்த அகடமிக் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஈஸியாக அவங்க டவுன் ஆகிறத வந்து கோரிலேட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு சொல்கிறப்போ அதுவுமே ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்துச்சு. ஸோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கிட்டத்தட்ட இந்த 70% கிட்ட அகடமிக் கிளாஸ் ஆகுதுன்னு சொன்னதில் 50% கிட்ட பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் பண்ணுற பசங்க தான் இதை கோரிலேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து டைரெக்டாக எக்கானமியும் வந்து இதில் ரொம்ப எவிடெண்ட்டாக தெரிஞ்சிச்சு. எஸ் மோஸ்ட்டாக அண்ட் எஸ் லாங்கர் ஹீட் எக்ஸ்போஷர், அதுவும் லாங்கர் மேபி பிகாஸ் ஆஃப் வாக்கிங். ஸோ இந்த மாதிரி ஹீட் எக்ஸ்போஷர் டைரெக்டாக இருக்கிற பசங்க, இல்லை அவங்களுக்கு கிளாஸில் ப்ராப்பர் வெண்டிலேஷன் இல்லாத பசங்க, அவங்களுக்கும் வந்து ப்ரொடக்டிவிட்டி போன்ற விஷயங்கள் இதில் டைரெக்டாக கோரிலேட் பண்ண முடிஞ்சிச்சு. இன்னும் முக்கியமாக நான் அப்போ கூட சொன்னேன் அந்த மென்டல் ஹெல்த் அண்ட் எமோஷனல் வெல்பீயிங் பற்றி பேசினப்போ மென்டல் ஹெல்த் இஸ் வெரி பேட் ஃபார் திஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிவன் த ஃபேக்ட் எல்லாமே கோரிலேட் ஆகிற மாதிரி அவங்களுக்கு வந்து சோஷியல் லைஃப்பை வந்து இந்த மாதிரி ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாத பட்சத்தில் அவங்களால சோஷியல் லைஃப்பை அவங்களால எடுத்துகிட்டு போக முடியலை. இந்த ஸ்டடியில் நாங்கள் பார்த்தோன்னா 500ல் மொத்தம் 13 ஸ்டூடெண்ட்ஸ் தான் எங்களோட சோஷியல் லைஃப்பை, நான் ஒரு ஊர் சுற்றுறதா இருக்கட்டும், ஒரு இன்டர்ன்ஷிப்புக்கு போகிறதா இருக்கட்டும், நான் வெளில போய் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறதா இருக்கட்டும்,
அது என்ன டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னு சொல்கிறது 500ல் 13 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. மற்ற எல்லாருக்குமே அட்லீஸ்ட் மோரார் ஒரு 15 நாட்களில் அட்லீஸ்ட் ஒரு நாளாவது டிஸ்டர்ப்ட் ஆகிற மாதிரி தான் இந்த ஸ்டடி மூலமாக எங்களால் எடுத்துகிட்டு வர முடிஞ்சிச்சு. ஸோ இது ஏன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இன்னைக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன்னா முக்கியமானது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்க தே ஆர் நாட் எட் அவுட். அவங்களுக்கு வந்து இந்த ட்ராவல் டயத்தை தாண்டி ஒரு ப்ராப்பரான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. அவங்க காலேஜாக இருக்கட்டும், இல்லை வீட்டுக்கு போகிறாங்களா, இல்லை எங்கே போனாலும் அவங்களுக்கு ப்ராப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. இந்த மாதிரி அண்டர் த ஷேட் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் பசங்களுக்கே இவ்வளோ ஒரு ஹீட் ஸ்ட்ரெஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் லொக்கேஷன்லாம் சொல்லிட்டு இருந்த மாதிரி இப்போ வி ஆர் இன் ஏ கிரைசிஸ் பிகாஸ் ஆஃப் ஹீட் அண்ட் திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் டு ஸ்டார்ட் வித். ஸோ அதே மாதிரி இந்த இதுக்குமே என்ன மாதிரி சப்போர்ட்ஸ் அப்படி வேணும் அப்படின்னு சொல்கிறதும் நாங்கள் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் மூலமாகவே கேட்டோம், உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ மேக்ஸிமம் எடுத்த உடனே எல்லாரும் மரம் கேட்பாங்க, ஏன்னா ஹீட்னாலே மரம் யோசிப்பாங்க அப்படின்னு நினச்சேன். அவங்க சொன்ன முதல் பதில் வந்து வாஷ்ரூம் ஃபெசிலிட்டி, சானிடேஷன் தான் பசங்க கேட்டிருந்தாங்க. ஸோ எஸ், ஏன் அப்படின்னா அவங்க தண்ணி குடிக்க முடியாத, இப்போ ஒரு டிரான்ஸ்போர்ட் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தண்ணி குடிக்க முடியலை, தண்ணி குடிக்கிறத அவாய்ட் பண்ணுறாங்க ஏன்னா வாஷ்ரூம்ஸ் யூஸ் பண்ணுற இது இல்லை. ஸோ திஸ் இஸ் அன் பியூர் எக்ஸாம்பிள் வேர் இன்டர் டிபார்ட்மெண்ட்ஸ் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸும் ப்ராப்பராக கொலாபரேட் பண்ணணும். நாட் ஜஸ்ட் எஜுகேஷன் வரப்போ ஸ்டூடெண்ட்ஸோட வெல்பீயிங் பார்க்குறப்போ ஹெல்த் டிபார்ட்மெண்ட் would come டிரான்ஸ்போர்ட்டேஷன் டிபார்ட்மெண்ட் ஷுட் கம் டுகெதர். இந்த அதுக்கான ஒரு முக்கியமான எக்ஸாம்பிளாக இருந்துச்சு. அண்ட் ரெண்டாவது ட்ரீஸ் கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா அந்த ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் உங்களுக்கு என்ன மாதிரி ஷேட்ஸ் இருக்குது, என்ன மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டப்போ பசங்க எல்லாருமே வந்து பஸ் ஷேட் கேட்கல, எல்லாருமே மரம் தான் கேட்டாங்க. இருந்த மரமும் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது நிறைய பேர் அவங்க கடைசியாக கமெண்ட்ஸ் கொடுத்துருந்ததில் நீங்கள் இதை கொஞ்சம் கேட்டிருக்கலாம், எங்களுக்கு இதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அதை பற்றி சொல்லியிருந்தாங்க. தே ஃபெல் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ காலேஜ் லெவலில் பார்த்தோன்னா உள்ள மேக்ஸிமம் நிறைய காலேஜஸில் தே ஹாவ் குட் க்ரீன் கவர் இருக்க தான் செய்யுது. பட் அப்போ சொன்ன மாதிரி when they go back to their home they don't have proper அவங்களுக்கு ப்ராப்பரான வென்டிலேஷன் இல்லை. அவங்கள சுற்றின வீடை பார்த்தோன்னா இங்கே சென்னை வந்து அப்போ சொன்ன மாதிரி லேண்ட் சேஞ்சில் பார்த்தா மொத்தமாக ரெட் பெயிண்டை ஊற்றி வச்ச மாதிரி தான் இருக்குது மேக்ஸிமம் ஏரியாஸ். ஸோ அதை பற்றி அவங்க சொல்லியிருந்தாங்க. மூணாவதாக வந்து இப்போது காலேஜஸ்குள்ளே ஃபேன்ஸ் அந்த மாதிரி சொல்கிறாங்க. பட் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் தே ஆர் எய்மிங் இப்போ இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் கூலர்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும், ஏசி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறது அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. உடனே ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மண்டே ஆட்டுறாங்க. ஸோ காலேஜ் பசங்களோட ஒரு முக்கியமான இதுவும் இருந்துகிட்ருக்கு. அண்டு இது இவ்வளோ தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இது வந்து எங்களோட முதல் ஸ்டடி. இப்போ அடுத்ததான் நாங்கள் இப்போ ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். அதை பேசினா வந்து ரத்த கண்ணீரே வரும். ஸோ அந்த அளவுக்கு அவங்களோட ஒரு கஷ்டமும் இருந்துகிட்ருக்கு. எஸ், இப்போ நம்ம பார்த்த மேப்ஸை தாண்டி அது வந்து ரியாலிட்டி, நம்ம மக்கள் நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த 38 டிகிரி அந்த ஹீட் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே நம்ம வந்துட்டோம். ஸோ அந்த ஃபஸ்ட்டில் காமிச்சே இல்லை, எப்படி நம்ம இருக்கிற ஜாகிரஃபியை வந்து ப்ராப்பராக ப்ரொடெக்ட் பண்ணாலே நம்மளோட டெம்பரேச்சர் நம்ம இதுவாக பார்த்துக்க முடியும். இப்போ எடுத்துக்காட்டால் இந்த இடத்த பார்த்தோன்னா கூட செம்மொழி பூங்கா இந்த மாதிரி சில க்ரீன் பேக்கெட்ஸ் இருக்கிறதும் இருக்குது உள்ள. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இருக்கிறத ப்ரொடெக்ட் பண்ணுறதும் இன்னும் கொஞ்சம் அதுக்கேற்ற சூழ்நிலைகள். இப்போ நான் கோஸ்டல் சொல்லிட்டு இருக்கப்போ இது கன்னியாகுமரி சவுத்தில் பார்த்தோம், மழை காலம் வருது, பே ஆஃப் பெங்கால்லேருந்து சீ ப்ரீஸ் சொல்லுவாங்க, கடல்லேருந்து காற்று வர்றது பார்த்தா அது வரப்போ அந்த ஏரியாவே கூல் பண்ணுறது இந்த மேப்பிங்கில் நம்ம பார்த்தா தெரியும். இது நம்ம சென்னை பக்கம் நார்த் சைடு பார்த்தோன்னா கரெக்டாக ஒரு கூடி போனால் ஒரு 200-300 மீட்டர்ஸ் தான் சீ ப்ரீஸ் வந்து அதால் கூல் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் எங்கே போகுதுன்னே தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ ஆல்ரெடி இருக்கிற ஜாகிரஃபியை நம்ம எப்படி அரவணைச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன்ஸை மாற்றணும். ஸோ பில்டப்னு சொல்லி நம்ம சிட்டி லெவலில் இப்போ சென்னை மாதிரி ஒரு இடத்துல நிறைய பில்டப் இருக்குது, ஃபுல்லாக பில்டிங் கட்டி வச்சுருக்க தாண்டி இப்போது சவுத்லேயும் ரொம்ப அதிகமான பில்டப். ஆனால் அது வந்து அர்பன் ஒரு சிட்டியோட பில்டப், அர்பன் பில்டப் கிடையாது, ரூரல் பில்டப். குட்டியாக நிறைய பாக்கெட்ஸாக நிறைய வீடு கட்டுறதும், நிறைய அதாவது மண்ணை மறைச்சி பே பிளாக் போடுறதும் ரோடு போடுறதும் மாதிரி நிறைய சேஞ்சஸ், லேண்ட் யூஸ் சேஞ்ச் நடக்கிறதுனால ஈவன் சவுத் சைடுமே சென்னை மாதிரி ஒரு நார்த் சைடு மாதிரி ஹீட் ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அங்கேயுமே இங்கே கூட நம்ம நிறைய சேஞ்சஸ் இனிமேல் பண்ணணும், இருக்கிற டெஸ்ட்ராய் பண்ணிட்டு கூட க்ரியேட் பண்ணோன்னு பார்க்கலாம். ஆனால்
இங்கேருந்து நிறைய பேர் சவுத் டிஸ்ட்ரிக்ட்ல வந்திருக்கீங்க. ஸோ அதனால சொல்கிறேன், நம்ம மாதிரி சவுத்தில் இருக்க மேக்ஸிமம் டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து இன்னும் நம்ம ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு நிலைமையில இருக்குது. அதை வந்து சேஞ்ச் பண்ண வேணாம், இருக்கிறத ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு இனிமேல் பண்ண போகிற டிசைன்ஸாக இருக்கட்டும், ஒரு சூழலை நடுவில் வச்சுட்டு நம்ம அதை டிசைன் பண்ணோன்னா வி கேன் அட்லீஸ்ட் அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். எஸ், நான் இதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.